அத்தியாயம் 1. காலம் மாலை. நேரம் 5:45. நாம் ஒரு பழங்கால கட்டிடத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். கட்டிடத்தின் உச்சியில் ஒரு அலுமினிய கம்பத்தில் நம் நாட்டின் தேசிய கொடி உற்சாகமில்லாமல் பறந்து கொண்டிருக்கிறது. கட்டிடத்தின் நெற்றியில் சதுரமாய் ஒரு போர்ட் பெயிண்ட் உதிர்ந்து போய் இந்தி ஆங்கில எழுத்துக்கள் சுத்தமாய் காலாவதியாகி இருக்க, தமிழ் எழுத்துக்கள் மட்டும் பளிச்சென்று கனிம வளத்துறை இந்திய அரசு நிறுவனம் என்று கண்ணில் அடித்தது. போஷன் இடைவெளியில் ஒரு குருவி குடும்பம் நடத்தி கொண்டிருப்பது தொங்கிக் கொண்டிருந்த வைக்கோல் போர்களின் மூலம் தெரிந்தது. கொஞ்சம் தொலைவில் பூதாகரமான இரும்பு காம்பவுண்ட் கேட்டுக்கு பக்கத்தில் அதீத சிவப்பில் சில வரிகள் நம்மை எச்சரிக்கின்றன. அந்நியர்கள் யாரும் அத்துமீறி உள்ளே பிரவேசிக்க கூடாது. உத்தரவின்றி உள்ளே வருவது ஒரு கிரிமினல் குற்றத்துக்கு சமமாய் கருதப்படும். அனுமதி பெற்று உள்ளே வருபவர்கள் வாகனங்களை 20 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் ஓட்டக்கூடாது. புகைப்படம் வீடியோ எடுக்கக்கூடாது. வளாகத்துக்குள் செல்பவர்கள் தங்கள் பணி முடிந்ததும் சந்தித்த அதிகாரியிடம் கையெழுத்து பெற்று வரவேண்டியது அவசியம். கட்டிட வளாகத்தில் இருக்கும் வரை யாரும் புகைப்பிடித்தல் கூடாது. மேற்கண்ட விதிகளை மீறுபவர்கள் மீது அரசு விதிகள் சரத்து எண் 412 படி தண்டிக்கப்படுவார்கள். நாம் மேற்கொண்டு அந்த அறிவிப்புகளை படிப்பதற்கு முன் 4-5 அரசாங்க கார்கள் லேசாய் புழுதி பறக்க வருகிறது. தள்ளி நிற்போம். வந்தார்கள். கண்ணாடி கதவுகள் இறுக்கமாய் மேலேற்றப்பட்டு உள்ளே இருப்பவர்களை காட்ட மறுத்தது. எல்லா கார்களுமே பனி நிறம். பானெட் பிரதேசத்தில் படபடக்கும் மூவர்ண கொடிகளை பார்த்ததுமே காம்பவுண்ட் கேட்டில் நின்றிருந்த ரைஃபிள் தரித்த சென்றி கேட்டின் லாக்கரை விடுவித்து அகல திறந்தான். கார்கள் வேகம் பிடித்து உள்ளே ஊர்வலம் போய் கட்டிடத்தின் முன்பக்க வளாகத்தில் மௌனமாய் நின்றது. காரின் கதவுகள் பளிச் என்று திறக்கப்பட சூட் தரித்த ஆசாமிகள் வெளிப்பட்டார்கள். மொத்தம் 11 பேர். 11 பேருக்கும் விதவிதமான வழுக்கைகள், நீல அகலங்களில் வித்தியாசப்பட்ட நாசிகள். எல்லோரும் சேர்ந்து 2 வரிசைகளாக நடந்து கட்டிடத்தின் வராந்தா பரப்பை நோக்கி போனார்கள். வராந்தாவின் கோடியில் இருக்கும் கான்ஃபிடென்ஷியல் கான்ஃபரன்ஸ் ஹாலை அவர்கள் தொடுவதற்கு முன் அந்த 11 பேர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் முன்னதாக அபார உயரத்தில் நடந்து போகிறவர் கிறிஸ்டோபர். தமிழ்நாட்டு கனிம வளத்துறை டைரக்டர். 45 வயது. போன 6 மாதம் வரை டெப்டி டைரக்டராக இருந்து பதவி உயர்வுக்கு வந்தவர். அவருக்கு அடுத்தபடியாய் நடந்து போகிறவர் சாம்ராஜ். கர்நாடக கனிம வளத்துறை டைரக்டர். ரிட்டையர் ஆக இன்னும் 3 வருஷங்களே பாக்கி வைத்திருந்தார். பெல்லாரிக்கு பக்கத்தில் கதக் என்னும் இடத்தில் இவர் கண்டுபிடித்த பாக்சைட் சுரங்கம் வெகு பிரசித்தி. 3வது நபர் கேரள கனிம வளத்துறை டைரக்டர் சங்கரமேனன். 40 வயது. அடர்த்தியான புருவங்களும் கனமான மீசையும் மம்முட்டியை நினைவுக்கு கொண்டு வந்தது. 4வது நபர் ஆந்திரா கனிம வளத்துறை டைரக்டர் ராஜண்ணா. 11 பேர்களில் குள்ளமானவர். மோசமான ஆங்கிலம். ராஜமுந்திரிக்கு பக்கத்தில் மக்னீசியம் தாது கிடைக்குமா என்று டிக்கிங் டெஸ்ட் செய்து பார்த்தபோது பெட்ரோலியம் கிடைக்கவே ஆந்திர அரசால் மதிக்கப்பட்டவர். 5வது நபர் மத்திய அரசு மைன்ஸ் போர்ட்போலியோ டெப்டி டைரக்டர் பிரகாஷ் திவாரி. 38 வயது. சஃபாரி டிரஸ். கண்களுக்கு குளிர் கண்ணாடி. இனி 6வது நபரிலிருந்து 11வது நபர் வரைக்கும் முறையே ஜோதிலிங்கம், சந்திரமோகன், மோகனரங்கா, கிருஷ்ண பணிக்கர், கெம்பன்னவர், அகஸ்டியன். இவர்கள் எல்லோருமே கனிம வளத்துறையில் இணை இயக்குனர்கள். இயக்குனர்களின் குறிப்பறிந்து ஃபைல்களை பிரித்து அவர்கள் விரும்பிய கடிதங்களை, குறிப்புகளை காட்டுவார்கள். காதருகே குனிந்து பவ்யமாய் யோசனை சொல்பவர்கள். எல்லோரும் வராந்தாவில் நடந்து தாளலயமான சத்தத்தோடு கான்ஃபிடென்ஷியல் கான்ஃபரன்ஸ் ஹாலை நெருங்கினார்கள். ஃபோம் பொருத்தப்பட்ட கதவு ஒன்றின் லாக்கரை விடுவித்து ஏசி கசியும் அந்த ஹாலுக்குள் நுழைந்தார்கள். சிறிய ஹால். ஹாலின் எல்லா பக்கங்களிலும் வெல்வெட் பச்சையில் கம்பளம் ஓடியிருந்தது. சதுரம் சதுரமாய் ஸ்பீக்கர் கண்கள். ஹாலுக்கு நடுவே ஓவல் வடிவில் லாமினேஷன் மேஜை. அதன் ஓரமாய் முளைத்திருந்த மைக்குகள். மேஜையை சுற்றிலும் குஷன் வைத்து புஷ்பேக் நாற்காலிகள். எல்லோரும் நாற்காலிகளுக்கு பரவினார்கள். எல்லோரும் கைகளில் இருந்த ஃபைல்களை புரட்டி கொண்டு மேலோட்டமாய் பார்த்தபடி காத்திருந்தார்கள். சரியாய் 10 நிமிஷம் கழித்து சாம்பல் நிற ஷூட்டில் சிக்கந்தர் ஷா வந்தார். அகலமான முகத்தில் கண்ணச்சதை 2 மடிப்புகளை வாங்கியிருந்தது. தாவா கட்டையில் முள்முள்ளாய் நரைதாடி. மேலுதட்டு பரப்பில் சாக்பீஸால் கோடு கிழித்த மாதிரி செதுக்கின மீசை. வெல்கம் டு எவ்ரிபடி என்று சொன்னபோது திறந்த உதடுகளுக்கு மத்தியில் வரிசை பிசகாத பற்கள். கண்களை அணைத்த மாதிரி வெள்ளி ஃப்ரேமிட்ட மூக்கு கண்ணாடி. சிக்கந்தர் ஷாவோடு எல்லாரும் எழுந்து கை குலுக்கினார்கள். விதவிதமான இறுக்கங்களோடு கை குலுக்கல் முடிந்ததும் தனது இருக்கைக்கு போய் மைக்கின் முன்னால் நின்றார். மெலிதான ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். நண்பர்களே வணக்கம். தென்னிந்திய
தென்னிந்திய மாநிலங்களில் கனிம வளத்துறை இயக்குநர்களாகவும் துணை இயக்குநர்களாகவும் பணிபுரியும் உங்கள் 11 பேர்களையும் இங்கே சந்தித்து ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இது ஒரு ரகசியமான பொறுப்பு. அந்தமான் தீவுக்கு வடக்கே 3 மைல் கடல் தூரத்தில் உள்ள கிரீன் பேர்ல் ஐலாண்டில் பிளாட்டினம் டெபாசிட்ஸ் இருப்பதாக நாம் ஆய்வில் கண்டுபிடித்திருக்கிறோம். நம் கைக்கு கிடைத்த தாது உண்மையிலேயே பிளாட்டினம் தாதுதானா என்பதில் ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த குழப்பத்தை தவிர்க்கவே உங்களிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. நீங்கள் 11 பேரும் நாளை விடிகாலை 4 மணிக்கு அந்த கிரீன் பேர்ல் ஐலாண்டிற்கு புறப்பட்டு போய் பிளாட்டின ஆய்வுகளை மேற்கொள்ள போகிறீர்கள். அந்த தீவில் மொத்தம் 12 மணி நேரம் தங்கி மண் மாதிரிகளை சேகரித்து தாதுக்களை இனம் பிரித்து பிளாட்டின தாதுவை அடையாளம் காண போகிறீர்கள். இது சம்பந்தமான தகவல்களை நீங்கள் ஃபைல்களில் பார்த்திருக்கலாம். எல்லோரும் மையமாய் தலைகளை ஆட்ட சிக்கந்தர் ஷா தொடர்ந்தார். இங்கிருந்து கிரீன் பேர்ல் ஐலாண்ட் போக 2 மணி நேரம் விமான பயணம்தான். கிறிஸ்டோபரும் நானும் ஏற்கனவே ஒரு தடவை அந்த ஐலாண்டிற்கு போய் ஆய்வுகளை நடத்தி வந்திருக்கிறோம். அந்த ஐலாண்ட் அமைதியானது. தீவின் மொத்த பரப்பு 5 சதுர கிலோமீட்டர் தான். பெரும்பாலும் பாறைகள். கேசியா எனப்படும் ஒரு புல் வகை மட்டும் ஏராளமாய் வளர்கிறது. சொற்பமாய் மரங்கள். சுமார் 60 பேர் கொண்ட ஒரு ஆதிவாசி கும்பல். அந்த ஆதிவாசிகள் அபாயமற்றவர்கள். தொலைவில் நின்று வேடிக்கை பார்ப்பார்களே தவிர பக்கத்தில் கூட வரமாட்டார்கள். சிக்கந்தர் ஷா பேசிக் கொண்டிருக்கும் போதே சங்கரமேனன் எழுந்தார். ஒரு சந்தேகம். என்ன? இது ஒரு ரகசிய பொறுப்பு என்று சொன்னீர்கள். ஆமாம், நாங்கள் 11 பேரும் இது மாதிரியான ஒரு ரகசிய பொறுப்பை மேற்கொண்டிருக்கிறோம் என்பது அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு யார் யாருக்கு தெரியும்? மிக மிக சொற்பமான சிலருக்கே. அந்த சொற்பமான சில பேர் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? தாராளமாக. சுரங்கத்துறை அமைச்சர், மாநில கனிமவள மேம்பாட்டுத்துறை அதிகாரி, தென்னிந்திய மாநிலங்களின் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்கள், நீங்கள் 11 பேர், விமானத்தை ஓட்டப்போகிற பைலட், மொத்தம் இவ்வளவு பேர்தான். கெம்பண்ணவார் எழுந்தார். நாங்கள் புறப்பட்டு போகவிருக்கும் விமானம் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானமா? இல்லை, பாரதிய வாயு சேனாவுக்கு சொந்தமான விமானம். 25 பேர்கள் மட்டுமே உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடிய விமானம். விமானி யார்? சித்தார்த். அரசின் ரகசிய காரியங்களை முன்னிட்டு தனி விமான பயணம் தேவைப்பட்டால் சித்தார்த் தான் பைலட்டாக வருவார். 7700 மணி நேரங்கள் எந்த விபத்திலும் சிக்காமல் பறந்திருக்கிறார். சாம்ராஜ் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழாமல் மெல்லிய குரலில் கேட்டார். எங்களுக்கு முன்பு கொடுத்த புரோகிராம் சார்ட் படி மதியம் 2 மணிக்கே விமான பயணம் இருந்தது. பகல் நேர பயணத்தை அதிகாலை பயணமாக மாற்றியதற்கு ஏதாவது காரணம் உண்டா? சிக்கந்தர் ஷா புன்னகைத்தார். பெரிதாக சொல்லும் அளவுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. மதியம் 2 மணிக்கு புறப்பட்டால் கிரீன் பேர்ல் ஆஃப் ஐலாண்டிற்கு போய் சேர்வதற்குள் அந்த பகுதி இருட்டுக்குள் விழுந்துவிடும். இருட்டிய பின் ஆய்வுகளை மேற்கொள்வது உசிதமில்லை. எனவேதான் பயண ஏற்பாட்டை மாற்றி இருக்கிறோம். அரை நிமிஷ நேர நிசப்தம். இனி ஏதாவது சந்தேகங்கள்? சிக்கந்தர் ஷா கேட்டு எல்லோரும் மௌனம் சாதிக்கவே அவர் கிறிஸ்டோபரிடம் திரும்பினார். மிஸ்டர் கிறிஸ்டோபர், கிரீன் பேர்ல் ஆஃப் ஐலாண்டில் நீங்கள் 11 பேரும் அதிகாரப்பூர்வமாய் நடத்தப்பட வேண்டிய ஆய்வுகளை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டீர்களா? இல்லை, இனிமேல் தான் சார். நீங்கள் அதையெல்லாம் முடித்துக்கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 2 மணி நேரம் ஆகும். சிக்கந்தர் ஷா வாட்சை பார்த்தார். மணி இப்போது 6. 8 மணி ஆகும் இல்லையா? ஆமாம் சார். 8:30 மணிக்கு இங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் டின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து விடுங்கள். நான் இப்போது அறைக்கு போகிறேன். மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடு தொடர்பு கொண்டு இந்த பயணம் குறித்த சில விவரங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. நண்பர்களை நான் மறுபடியும் டின்னரில் சந்திக்கிறேன். சிக்கந்தர் ஷா சொல்லிக்கொண்டே எழுந்தார். எல்லோரும் மரியாதைக்காக எழுந்து நிற்க கிறிஸ்டோபர் அவரோடு ஹாலின் கதவு வரைக்கும் இணையாக நடந்து போனார். கதவை திறந்து விட்டார். சிக்கந்தர் ஷா வெளியேறும் போது திரும்பி கிறிஸ்டோபரின் முகத்தை பார்த்தார். புன்னகைத்து கண்ணை சிமிட்டினார். மெல்லிய குரலில் சொன்னார். கிறிஸ்டோபர், நம்முடைய பிளான் நம்பர் 2க்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். இதை பத்தி உன்கிட்ட பேசணும். டின்னருக்கு போறதுக்கு முந்தி என்னோட ரூமுக்கு வா. கிருஷ்ண பணிக்கர், அவரையும் கூட்டிட்டு வா. யாருக்கும் தெரியாம வர்றது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியாதா சார்? சரி, உள்ள போ. அந்த பலியாடுகள் காத்துட்டு இருக்கு. சிக்கந்தர் ஷா சிரிப்போடு நகர்ந்து போக கிறிஸ்டோபர் கதவை சாத்திவிட்டு மேஜையை நோக்கி வந்தான். எல்லோரும் கைகளில் இருந்த ஃபைல்களை புரட்டி பார்த்து கொண்டிருக்க கிருஷ்ண பணிக்கர் மட்டும் கண்ணாடியை கலற்றி கையில் வைத்துக்கொண்டு கிறிஸ்டோபரையே புன்முறுவலோடு பார்த்து கொண்டிருந்தார். அத்தியாயம் 2. சிக்கந்தர் ஷா கையில் இருந்த சிகரெட்டின் சாம்பலை ஆஸ்ட்ரேயில் தட்டி கொண்டிருந்த போது டொக்
கதவு ஒற்றை விரலால் தட்டப்படும் சத்தம் கேட்டதும் எஸ் கமின் என்றார். கதவு பின்வாங்க கிறிஸ்டபரும் கிருஷ்ணபணிக்கரும் உள்ளே வந்தார்கள். க்ளோஷர் பொருத்தப்பட்ட கதவு பின்னால் மெதுவாய் சாத்திக் கொண்டது. சிக்கந்தர் ஷா புகைவலியும் வாயோடு என்ன எல்லாம் முடிஞ்சுதா என்று கேட்டார். முடிஞ்சது சார். அந்த 9 பேரும் எங்கே? கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டாங்க சார். ஏதாவது பிரச்சனைகள்? ஒன்றும் இல்லை சார். உட்காருங்க. நாற்காலிகளை காட்டின சிக்கந்தர் ஷா கையில் உயிரோடு இருந்த பாதி சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் இட்டு அப்படியே நசுக்கினார். கிறிஸ்டபரும் கிருஷ்ணபணிக்கரும் உட்கார்ந்தார்கள். முழங்கைகளை மேஜையின் மேல் ஊன்றிக் கொண்டார்கள். கிறிஸ்டபர் சொன்னான், சார், பணிக்கர் ரொம்பவும் பயப்படுறார். எதுக்காக பயப்படுறார்? கிரீன் பால் ஆஃப் ஐலாண்டுல அந்த 10 பேரோட கணக்கையும் தீர்க்க தான் வேணுமான்னு கேட்கிறாரு. அவசியம், சிரித்தார் சிக்கந்தர் ஷா. பணிக்கர் குறுக்கிட்டார். சார், கிறிஸ்டபரையும் என்னையும் சேர்த்து மொத்தம் 11 பேர் கிளம்புறோம். ஐலாண்ட் போய் சேர்ந்து ஆய்வுகளை முடிச்சிட்டு கிளம்பும் போது எங்க 2 பேரோட துப்பாக்கிகளுக்கும் வேலை தரணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. பைலட்டையும் மீதி இருக்கிற 9 பேரையும் தீர்த்து கட்டிட்டு விமானம் ஓட்ட தெரிஞ்ச கிறிஸ்டபர் உதவியோடு மெட்ராஸ் வந்து சேரணும் இல்லையா? ஆமாம். நானும் கிறிஸ்டபரும் மாத்திரம் உயிரோடு திரும்பி வந்தா அரசாங்கத்துக்கு எங்க பேர்ல சந்தேகம் வராதா? சந்தேகம் வராத அளவுக்கு தான் அழகா ஒரு கட்டுக்கதையை தயார் பண்ணி வச்சிருக்கோமே. அரசாங்கம் அதை நம்புமா? கதையை சொல்ற மாதிரி சொன்னா நம்பித்தானே ஆகணும். ஆய்வுகளை முடிச்சிட்டு கிளம்புற நேரத்துல ஒரு ஹெலிகாப்டர் ஐலாண்டுக்கு மேல தாழ்வா பறந்து வந்ததாகவும் அதை அண்ணாந்து பார்த்த அந்த நிமிஷமே ஹெலிகாப்டரில் இருந்து மெஷின் கன் ஒன்று படபடன்னு வெடிச்சதாகவும் நீங்க 2 பேர் மட்டும் துப்பாக்கி குண்டுகளுக்கு சிக்காம தப்பிச்சிட்டு ஃப்ளைட்ல வந்ததாகவும் சொன்னா யாரும் நம்பித்தானே ஆகணும். அரசாங்கம் விசாரணை பண்ணினா பண்ணட்டும். அந்த கிரீன் பால் ஆஃப் ஐலாண்டை சுற்றிலும் சில கிலோமீட்டர் தூர வித்தியாசத்துல சில கோடீஸ்வரர்களுக்கு சொந்தமான தீவுகள் இருக்கு. ஒவ்வொரு கோடீஸ்வரனும் சொந்தத்துல ஒரு ஃப்ளைட்டும் ஹெலிகாப்டரும் வச்சிருக்கான். அவங்கள யாராவது ஒருத்தர் தான் 10 பேரோட சாவுக்கு காரணம்ங்கிற முடிவுக்கு வருவாங்க. ஆனா யாருன்னு சந்தேகப்பட முடியும்? கிருஷ்ணபணிக்கர் மௌனம் சாதிக்க சிக்கந்தர் ஷா தொடர்ந்தார். விமானி சித்தார்த்தா உள்பட 10 பேரையும் சுட்டு கொன்னு கடல்ல வீசி எறிஞ்சிட்டு வரதுதான் இதுல முக்கியமான பணி. பிணங்களை கைப்பற்ற போகும் இந்திய அரசுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்காதபடி பார்த்துக்கணும். கிறிஸ்டபர் குறுக்கிட்டாரு. அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிடுறேன் சார். குட். நாளைக்கு ராத்திரி 10 மணிக்குள்ள மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு திரும்பி வந்துடணும். ஃப்ளைட் ஆகாயத்துல இருக்கும் போதே கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துடணும். பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பதட்டமா இருக்கணும். ஃப்ளைட் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆனதும் 1 மணி நேரத்துக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணணும். நிருபர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம கண்ணுல நீரை காட்டணும். முடிஞ்சா அழணும். கிருஷ்ணபணிக்கர் அதை நல்லாவே செய்வார். இருவரும் எழுந்து அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். சற்று இருட்டு கவ்விய வராந்தாவில் நடந்தார்கள். 10 அடி நடந்திருப்பார்கள். கிறிஸ்டபர் சட்டென்று நின்றார். பணிக்கர் கேட்டார், என்ன கிறிஸ்டோபர்? கிறிஸ்டபரின் முகம் வெகுவாய் மாறியிருந்தது. அத்தியாயம் 3. பணிக்கர் மறுபடியும் கேட்டார், ஏன் நின்னுட்டீங்க கிறிஸ்டோபர்? பணிக்கர், வராந்தாவில் இருக்கிற 3வது தூணை பாருங்க. பணிக்கர் பார்த்தார். ஒன்றும் பிடிபடாமல் மறுபடியும் கிறிஸ்டோபரை பார்த்தார். என்ன அங்கே? நல்ல பாருங்க. தூணுக்கு பின்னாடி எவனோ மறைஞ்சு நின்னுகிட்டு இருக்க மாதிரி தெரியல. கிறிஸ்டோபர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த தூணின் மறைவிலிருந்து குபீர் என்று எவனோ ஒருவன் வெளிப்பட்டு பின்பக்க காம்பவுண்ட் சுவரை நோக்கி ஓடினான். ஏய் நில்லு, யார் நீ? கிறிஸ்டோபர் குரல் கொடுக்க அதை அவன் பொருட்படுத்தாமல் ஒரு கத்தி வீச்சு மாதிரி ஓடினான். பணிக்கர், நீங்க போய் முன்கேட்ல நிக்கிற சென்ட்ரியை கூட்டிட்டு வாங்க, நான் அவனை துரத்துறேன். பணிக்கர் முன்கேட்டை நோக்கி போக கிறிஸ்டோபர் ஓடிக்கொண்டிருந்த அவனை துரத்தினார். கட்டிடத்தின் பின்பக்கம் நிறுத்தி வைத்திருந்த கனிம வளத்துறைக்கு சொந்தமான லாரிகளுக்கும் வேன்களுக்கும் மத்தியில் புகுந்து புகுந்து அவன் ஓட கிறிஸ்டோபரும் அதே வேகத்தில் அவனை துரத்தினார். மூர்க்கமான துரத்தல். ஓடிக்கொண்டிருந்தவன் நல்ல உயரம் என்பது மட்டும் கிறிஸ்டோபருக்கு தெரிந்தது. மற்றபடி எதையும் கவனிக்க முடியாதபடி நல்ல வேகம். இவனை பிடிக்க முடியுமா? பின்னால் காலடி சத்தம் கேட்டது. கிறிஸ்டோபர் திரும்பி பார்க்க பணிக்கரும் சிக்கந்தர் ஷாவும் பக்கத்திற்கு ஒருவராய் வர சென்ட்ரி கையில் துப்பாக்கியோடு தப் தப் என ஓடி வந்தான். சென்ட்ரி, சீக்கிரமா வா. ஆளு எங்கே சார்? அந்த லாரி பக்கமா ஓடினான். சென்ட்ரி துப்பாக்கியை உயர்த்தி கொண்டு ஓடினான். சிக்கந்தர் ஷாவும் பணிக்கரும் கிறிஸ்டோபரோடு இணைந்து கொண்டார்கள். சிக்கந்தர் ஷா கேட்டார், யார் அவன்? தெரியல சார். வராந்தாவில் தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்தானா? ஆமா சார், எங்களை பார்த்ததுமே ஓட ஆரம்பிச்சிட்டான். பேசியபடி சென்ட்ரியை தொடர்ந்து 3 பேரும் ஓடினார்கள். எல்லோரிடமும் மூச்சிறைப்பு, முகங்களில் வியர்வையின் மினுமினுப்பு. முன்னால் ஓடிக்கொண்டிருந்தவனை தீர்க்கமாய் துரத்தினார்கள். அதே வினாடி சென்ட்ரியின்
லவுஞ்சின் கையில் இருந்த துப்பாக்கி கனைத்தது. டுமீல்! சுவரின் உச்சியை பற்றி கொண்டு ஏற முயன்றவன் சத்தமில்லாமல், பிடிப்பில்லாமல், ஒரு சின்ன அலறல் கூட இல்லாமல் ஒரு பள்ளி மாதிரி விழுந்தான். விழுந்த இடத்தை நோக்கி 4 பேரும் ஓடினார்கள். சென்ட்ரி டார்ச் அடிக்க காலி ட்ரம்களுக்கு நடுவே முதுகில் ஒரு பெரிய இரத்த காயத்தோடு அவன் குப்புற விழுந்து கிடந்தான். டார்ச் வெளிச்சத்தில் மல்லாத்தினார்கள். அவன் திறந்த விழிகளோடு செத்திருந்தான். சென்ட்ரி கிறிஸ்டோபர் கூப்பிட்டார். சார், இவனோட பேண்ட் ஷர்ட்டுகளை சோதனை போட்டான். வெளியே எடுத்து வைத்தான். ஒரு பீடி கட்டு, 2 குச்சிகளோடு ஒரு தீப்பெட்டி, கசங்கின 4-5 20 ரூபாய் நோட்டுகள். இவ்வளவுதான் சார். எப்படி உள்ளே வந்தான்? பின்பக்கம் வழியாக வந்திருக்கலாம் சார். எதுக்காக வந்திருப்பான்? எதையாவது திருட வந்திருக்கலாம் சார். பணிக்கர் சொல்ல, சிக்கந்தர் ஷா தாடையில் வளர்ந்திருந்த கொஞ்சூண்டு தாடியை ஆட்காட்டி விரலால் நிரவிக்கொண்டே யோசித்தார். சொன்னார் மெல்லிய குரலில், திருட வந்தவ மாதிரி எனக்கு தெரியல. அத்தியாயம் 4. அதிகாலை 3 மணி. மீனம்பாக்கம் ஏர்போர்ட். ரன்வேயின் மசமசப்பான இருட்டில் அந்த பாரதிய வாயுசேனாவின் விமானம் நின்றிருந்தது. லவுஞ்சில் கனிம வளத்துறையை சேர்ந்த இயக்குநர்கள் ஒரு அரைவட்டம் போட்டுக்கொண்டு நின்றார்கள். மேம்பாட்டு அதிகாரி சந்தான கிருஷ்ணன் அவர்களுக்கு எதிரே நின்று தாழ்ந்த குரலில் ஒரு சின்ன சொற்பொழிவை நடத்தி கொண்டிருந்தார். நார்த் அந்தமானுக்கும் லிட்டில் அந்தமானுக்கும் நடுவில் நம் இந்திய அரசுக்கு சொந்தமில்லாத சில தீவுகள் உள்ளன. இந்த தீவுகளுக்கு பெரும்பாலான சொந்தக்காரர்கள் ரங்கூனில் இருக்கும் கோடீஸ்வரர்கள். கிரீன் பேர்ல் ஆஃப் ஐலாண்ட் நம் இந்தியாவுக்கு சொந்தமான தீவுதான் என்று பூலோக வரைபடங்கள் சொன்னாலும் சில காலமாக பர்மா அரசு அதன் மேல் உரிமை கொண்டாடி வருகிறது. அந்த தீவில் பிளாட்டினம் கிடைப்பது ஊர்ஜிதமாகிவிட்டால் பர்மா அரசு தனி உரிமை குரலை இன்னும் பலமாய் எழுப்பலாம். எனவேதான் இந்த ரகசிய பயணம். சோதனைக்கு வேண்டிய எல்லா அப்பாரட்டஸ்களையும் விமானத்தில் ஏற்றியாயிற்று. சோதனைகளை வெற்றிகரமாய் முடித்துக் கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை. சந்தான கிருஷ்ணன் பேசிக்கொண்டிருந்த அதே வினாடி விமானத்திற்குள் நுழைந்து ஆய்வுக்கு வேண்டிய உபகரணங்களை பார்வையிட்டு விட்டு லவுஞ்சை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். சிக்கந்தர் ஷாவும் கனிம வளத்துறை கமிஷனர் பூபாலனும் மெதுவாய் வந்து கொண்டிருந்தார்கள். நேற்றைக்கு இரவு கட்டட வளாகத்துக்குள்ள அத்துமீறி உள்ளே வந்த ஆள் மனசை நெருடிக்கிட்டு இருக்கான் சார். சிக்கந்தர் ஷா சொல்ல பூபாலன் புன்னகைத்தார். அவன் ஏன் திருடனா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஷா? திருடனா இருந்தா ஸ்டோர்ஸ் பக்கம்தான் அவன் போயிருக்கணும். ஆஃபீஸ் வராந்தா தூணுக்கு பின்னாடி ஏன் மறைஞ்சு நிற்கணும்? போலீஸ் என்ன சொன்னாங்க? பழைய கிரிமினல் லிஸ்ட்ல அவன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப புது ஆள். ஆமா, நாம போட்டிருக்கிற திட்டத்தை எவனாவது மோப்பம் பிடிச்சிருப்பானா? இருக்காது சார், அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க, நான், கிறிஸ்டோபர், பணிக்கர் இந்த 4 பேருக்குள்ளேயே ரகசியம் அமுங்கி இருக்கு. வெளியே விஷயம் கசிய சாத்தியமே இல்லை. அப்ப கவலையை விடுங்க ஷா. வந்தவன் திருட வந்தானோ இல்லை வேறு யாரையாவது வேவு பார்க்க வந்தானோ அதை பத்தி நாம அலட்டிக்க வேண்டாம். நமக்கு நம்முடைய திட்டப்படி எல்லாமே நடந்தாகணும். அது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் சார். கிறிஸ்டோபர் விமானத்தை ஓட்டி நீங்க பார்த்திருக்கீங்களா? நிறைய தடவை. ஃப்ளையிங் கிளப்ல கிறிஸ்டோபர் மெம்பர் ஆச்சே. இந்த வாயுசேனா விமானத்தை ஹேண்டில் பண்ணுவாரா? அட்டகாசமாய். 10 பேரையும் அந்த கிரீன் பேர்ல் தீவில் வைத்து கொள்வதற்கு என்ன துப்பாக்கியை உபயோகப்படுத்த போகிறீர்கள்? லிசி ரக லைட் மிஷின் கன். பாதுகாப்புக்காக 2 கன்களை கொண்டு போகிறார்கள். 2 கன்களுமே கிறிஸ்டோபரின் பொறுப்பில் தான் இருக்க போகிறது. ஆய்வுகள் முடிந்ததும் பணிக்கரும் கிறிஸ்டோபரும் ஆளுக்கு ஒரு கண்ணால் தலா 5 பேரை கொல்லப் போகிறார்கள். அதற்கு பின்னால் கிறிஸ்டோபரும் பணிக்கரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறீர்களா? பண்ணியிருக்கிறேன். அற்புதமாய் நடித்தால் அரசாங்கத்தின் சந்தேக பார்வையிலிருந்து தப்ப முடியும் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். லவுஞ்சுக்கு வந்தார்கள். சந்தான கிருஷ்ணன் சுற்றி நின்றிருந்த 11 பேர்களிடமும் புன்னகை மாறாமல் கை குலுக்கி கொண்டிருந்தார். சொன்ன வாக்கியத்தையே உற்சாகம் குறையாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சிக்கந்தர் ஷா சந்தான கிருஷ்ணனை நெருங்கினார். எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது. பைலட் சித்தார்த்தா ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்டோபரும் பணிக்கரும் முதல் 2 ஆட்களாய் ரன்வேயில் நின்றிருந்த விமானத்தை நோக்கி போக மற்றவர்கள் தொடர்ந்தார்கள். 11 பேர்களும் விமானத்திற்குள் அடைக்கலமானதும் விமானத்தின் எயிலிரான் பகுதிகளும் வால் பகுதிகளும் சிவப்பு பச்சை விளக்குகளில் ஒளிர்ந்தன. ப்ரொப்பல்லர் சுழன்றது. ரோயிங். என்ஜின்கள் உயிர் பெற்று ஓம் என்கிற மாதிரி ரீங்கரிக்க லவுஞ்சில் நின்றிருந்த சிக்கந்தர் ஷாவும் பூபாலனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சந்தோஷ புன்னகைகளை பரிமாறிக்கொண்டார்கள். விமானம் இருட்டில் ஊர்ந்தது, நகர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் வேகம் பிடித்து ரன்வேயை தேய்த்து கொண்டு இஞ்சர் என்று ஓடி ரன்வே முடிவுக்கு வந்ததும் வானத்தின் இருட்டு பகுதியில் தாவியது. லவுஞ்சில் நின்றிருந்தவர்கள் கலைந்தார்கள். சா
நம் திட்டம் வெற்றி பெற்றால் அரசாங்கத்தின் அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்? கிரீன் பேர்ல் ஐலாண்டிற்கு ஹெலிகாப்டரில் வந்து 10 இயக்குனர்களையும் சுட்டுக் கொன்றது யார் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்வார்கள். சரி, அப்புறம் இந்தியாவின் நடவடிக்கைகளில் பர்மா அரசாங்கம் விழித்துக் கொள்ளும். நம் பிளாட்டின ஆராய்ச்சி அத்தோடு முடிவடையும். இந்த 10 பேரை சாகடிக்கிற அதிர்ச்சி வைத்தியத்தை நாம் நம்ம அரசாங்கத்துக்கு தரலன்னா அவங்க இந்த பிளாட்டின ஆராய்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே மாட்டாங்க. பர்மா தூதரகத்திலிருந்து கென்ஷின் மறுபடியும் எப்போ உங்ககிட்ட பேசுறதா சொன்னார்? கிரீன் பேர்ல் ஐலாண்டில் 10 பிணங்கள் விழுந்ததும் அவராகவே வந்து கான்டாக்ட் பண்றதா சொன்னார். பேசினபடி தங்கம் கொடுத்துடுவாரா? பூபாலன் சிரித்தார். கென்சின் அவங்க தேசத்துக்கு ரொம்பவும் விசுவாசமானவர். பேசினபடி உங்களுக்கும் எனக்கும் தனித்தனி சூட்கேஸில் 20 கிலோ கோல்ட் பிஸ்கெட்ஸை கொண்டு வந்து கொடுத்துடுவார். கார் 15 நிமிஷம் சென்னை நகரின் விடியற்காலை வீதிகளில் பயணம் செய்து பூபாலனின் பங்களாவை தொட்டது. பூபாலன் கீழே இறங்கிக் கொண்டு கூப்பிட்டார், வாங்க ஷா, காப்பி சாப்பிட்டு போலாம். ஷா மறுத்து பேச முடியாமல் கீழே இறங்கி பூபாலனோடு உள்ளே போனார். இருவரும் ஹாலுக்குள் நுழைந்தபோது வேலையாள் எதிர்பட்டான். வடிவேலு, பால்காரன் வந்தானா? இப்பதாயா வந்துட்டு போறான். சரி, 2 காப்பி கலந்துட்டு வா. சரிங்கய்யா. அவன் நகர்ந்து உள்ளே போக இருவரும் ஹால் சோபாவில் உட்கார்ந்தார்கள். அதே வினாடி உள்ளே இருந்த டெலிபோன் கூப்பிட்டது. பூபாலன் எழுந்து போய் ரிசீவரை எடுத்தார். ஹலோ மிஸ்டர் பூபாலன். மறுமுனையில் சந்தான கிருஷ்ணனின் குரல் கேட்டது. குரலில் எக்கச்சக்க பதட்டம். எஸ், ஹோல்டிங். ஏர்போர்ட்டில் இருந்து இப்பதான் வந்தீங்களா? ஆமா. பக்கத்துல சிக்கந்தர் ஷா இருக்காரா? இருக்கார். நீங்க 2 பேரும் உடனே ஏர்போர்ட் புறப்பட்டு வாங்க. எதுக்காக? 11 பேர்களோடு போன அந்த விமானம் புறப்பட்ட 10வது நிமிஷம் 50வது கிலோமீட்டர்ல வெடிச்சு கடல்ல விழுந்திருக்கு. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஏர்போர்ட்டில் இருந்து நியூஸ். பூபாலன் நொறுங்கினார். அத்தியாயம் 5. ஏர்போர்ட். விடிகாலை 4:40. கண்ட்ரோல் ரூம். கண்ட்ரோல் ஆபீசர் சாஸ்திரியை சுற்றி கவலையாய் பதட்டமாய் நின்றிருந்தார்கள் சந்தான கிருஷ்ணன், சிக்கந்தர் ஷா, பூபாலன். சாஸ்திரி சொல்லிக் கொண்டிருந்தார். ஃப்ளைட் புறப்பட்ட நிமிஷத்திலிருந்து 8வது நிமிஷம் வரை பைலட் சித்தார்த்தா என்னோடு தொடர்பு கொண்டிருந்தார். ரேடியோ கருவிகள் ஆரோக்கியமாகவே இருந்தன. ரேடார் ஸ்கிரீனிலும் விமானம் வெளிச்சப்புள்ளியாய் தட்டுப்பட்டு கொண்டிருந்தது. சரியாய் 9வது நிமிஷம் ரேடியோ தொடர்பு அறுந்து போய் நிசப்தம். ஆனால் ரேடார் திரையில் விமானம் இருந்தது. நான் கேப்டன் என்று கத்தி பார்த்தேன். பைலட் சித்தார்த்தாவிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. நான் ரேடார் திரையை பார்த்து கொண்டிருக்கும் போதே விமானம் வெடித்து சிதறுவது தெரிந்தது. சாஸ்திரி சொல்ல சொல்ல இருண்டு போன முகங்களோடு சிக்கந்தர் ஷாவும் பூபாலனும் பார்த்து கொண்டார்கள். சந்தான கிருஷ்ணன் கம்மி போன குரலில் கேட்டுக்கொண்டிருந்தார். இங்கிருந்து எவ்வளவு தொலைவில் அந்த விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது? 50வது கிலோமீட்டரில். அந்த ஸ்தலத்துக்கு போக ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா? நான் என் மேலதிகாரிகளை கலந்து கொண்டுதான் சொல்ல முடியும் சொன்ன அவர் கண்ணாடியால் தடுக்கப்பட்ட பக்கத்து அறைக்கு போய் டெலிபோனை தொட்டு ரிசீவரை எடுத்தார். சந்தான கிருஷ்ணன் நெற்றியை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொள்ள சிக்கந்தர் ஷாவும் பூபாலனும் இன்னமும் அதிர்ச்சி அளித்த முகங்களோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தபடி கன்னத்தை சொரிந்து கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 6. டெலிபோன் விடாமல் கூப்பிட்டு கொண்டிருக்க போர்வைக்குள் இருந்த விவேக் கையை மட்டும் வெளியே நீட்டி ரிசீவரை எடுத்து மறுபடியும் போர்வைக்குள் கொண்டு போய் காதுக்கு கொடுத்தான். ஹலோ மிஸ்டர் விவேக். எஸ், ஐஜி ஆஃபீஸில் இருந்து பேசுகிறோம். ஐஜி வாண்ட்ஸ் டு ஸ்பீக் வித் யூ சார். விவேக் போர்வையை காமா சோமாவென்று கலைந்தபடி நெட்டுக்குத்தலாய் எழுந்து உட்கார்ந்தான். கண்களில் இருந்த தூக்க கலக்கம் காணாமல் போக பக்கத்தில் படுத்திருந்த ரூபலாவும் அந்த அமளியில் எழுந்து உட்கார்ந்தாள். ரிசீவரில் ஐஜி பால் சிங்கத்தின் கனமான குரல் கேட்டது. குட் மார்னிங் மிஸ்டர் விவேக். குட் மார்னிங் சார். இந்த அதிகாலையில் உங்களை தொந்தரவுபடுத்த போகிறேன். வாட்ஸ் த மேட்டர் சார்? காலையில் ஒரு மோசமான சம்பவம். 1 மணி நேரத்திற்கு முன்னால் பாரதிய வாயுசேனா விமானம் ஒன்றில் என்று ஆரம்பித்து விஷயத்தை சொன்னார் பால்சிங்கம். விவேக் நெற்றியை தேய்த்து கொண்டு கவலைப்பட்டான். மொத்தம் எத்தனை பேர் சார்? பைலட்டையும் சேர்த்து 12 பேர். எல்லோருமே கனிம வளத்துறையை சேர்ந்த இயக்குனர்கள். ஆமாம். புறப்பட்ட 10வது நிமிஷம் விமானம் வெடித்திருக்கிறது. ஆமாம் என்று சொன்ன பால்சிங்கம் தொடர்ந்தார். மிஸ்டர் விவேக், நான் இப்ப ஏர்போர்ட்டில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 1 மணி நேர அவகாசத்தில் ஏர்போர்ட் உயர் அதிகாரிகளும் நம் டிபார்ட்மெண்டில் சில பேரும் ஹெலிகாப்டர் மூலமாக விபத்து நடந்த கடல் பரப்பை பார்வையிட போறோம். அந்த சில
பேரில் நீங்களும் ஒருவர். இப்போது மணி 5. இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வர முடியுமா? புறப்பட்டேன் சார். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ரூபலாவை பார்த்தான். ரூபி, காலங்காத்தாலேயே ஒரு ஃப்ளைட் பிளாஸ்ட் ஆகி இருக்கு. 12 பேர் நடுவானத்திலேயே அமரர்கள் ஆகி இருக்காங்க. சிவசிவா, காதுகளை பொத்தி கொண்டாள் ரூபலா. 12 பேரும் 10,000 துண்டுகளா சிதறி போயிருப்பாங்களே. விமானம் கடல்ல விழுந்த இடத்தை பார்க்கறதுக்காக சில முக்கியமான நபர்களோடு ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டு போகுதாம். அந்த நபர்களில் நானும் ஒருத்தன். போய் வெந்நீர் போடு, முகத்தை உழுதுட்டு வந்துடுறேன். விவேக் போர்வையை வீசிவிட்டு எழுந்தான். ரூபலா முனகினாள். என்ன முனகிற? ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை, அதுக்குள்ள புது கேஸ். அலைகள் ஓய்வதில்லை. பேசாம நீங்க ஒரு கான்ஸ்டபிளா இருந்திருக்கலாம். 8 மணி நேரம் வேலையை பார்த்துட்டு வீட்டுல நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். மண்டு. விவேக் சிரித்துக்கொண்டே வாஷ் பேஷின் கண்ணாடிக்கு போய் சேவிங் பவுடரை தாடைக்கு தடவி எலக்ட்ரிக் ஷேவரால் மெழுகி பளபளப்பாக்கி பாத்ரூமுக்குள் அடைக்கலமாகி பின் 10 நிமிஷத்தில் வெளிவந்து ரூபலா நீட்டிய காப்பியை குடித்து ஹெல்மெட்டை தலைக்கு கொடுத்து யமகாவை உசுப்பிய போது 5:30 மணி. அந்த விடியற் காலையில் சென்னை கொஞ்சம் முசுப்பப்பட்டிருந்தது. கார்ப்பரேஷன் விளக்குகள் ஒவ்வொன்றாய் கண்ணை மூட ஆரம்பித்திருந்தன. விவேக் பைக்கை சீரான வேகத்தில் விரட்டி மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து சேர்ந்தபோது நேரம் 5:50. ஐஜி பால்சிங்கம், கமிஷனர் ராஜதுரை, டிஐஜி கோகுலே ஏர்போர்ட் அதிகாரிகளோடு கலந்து கவலையாய் நின்றிருந்தார்கள். கொஞ்சம் தள்ளி சந்தான கிருஷ்ணன், சிக்கந்தர் ஷா, பூபாலன் தெரிந்தார்கள். ஐஜி பால்சிங்கம் விவேக்கை எதிர்கொண்டார். வரவேற்று ஏர்போர்ட் அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவனை அறிமுகப்படுத்தினார். விவேக்கின் பார்வை வெளியே தாவியது. ரன்வேயில் அந்த ராணுவ ஹெலிகாப்டர் நின்றிருந்தது. பால்சிங்கம் சொன்னார், மிஸ்டர் விவேக், அந்த விமான வெடிப்பு நிச்சயம் ஒரு சதி வேலைதான் என்பது முடிவான விஷயம். அதனால் தான் உங்களை தொடர்பு கொண்டேன். கனிம வளத்துறையை சேர்ந்த 11 பேரும் தென்னிந்திய மாநிலங்களை சேர்ந்த இயக்குநர்களும் துணை இயக்குநர்களும். இது ஒரு ரகசிய பயணம். அந்தமான் தீவுகளுக்கு வடக்கே இருக்கும் கிரீன் போல் ஐலாண்டில் பிளாட்டின தாது ஆராய்ச்சிக்காக அந்த 11 பேரும் புறப்பட்டு போனார்கள். கனிம வளத்துறையை சேர்ந்த சிக்கந்தர் ஷாவின் ஸ்டேட்மெண்ட் படி நேற்றைக்கு ராத்திரி 8 மணிக்கு கனிம வளத்துறை வளாகத்துக்குள் எவனோ ஒருவன் நுழைஞ்சு வேவு பார்த்திருக்கான். சென்ட்ரியால் சுடப்பட்டு மரணம் அடைஞ்சிட்டான். சோ இந்த சம்பவங்களுக்கு பின்னால் யாரோ இருந்து பயணப்பட்ட விமானத்தை வெடிக்க வச்சிருக்கலாம்ங்கிறது போலீஸோட கணிப்பு. இது சம்பந்தமாய் மேற்கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளதான் விமானம் வெடித்து சிதறி விழுந்த இடத்துக்கு ஸ்பாட் விசிட் பண்ண போகிறோம். விவேக் ஏர்போர்ட் அதிகாரி ஒருவரை ஏறிட்டான். விபத்துக்குள்ளான விமானம் ராணுவ விமானம் தானே? ஆமாம். அதனுடைய ஃப்ளையிங் கண்டிஷன் ரிப்போர்ட் என்ன? இன்னும் 8000 மணி நேரம் ஆரோக்கியமாக பறக்கலாம். சோ என்ஜின் கோளாறால் ஏற்பட்ட விபத்தில்லை இது. ஆமாம். விமானம் பயணப்படுவதற்கு முன் சோதிக்கப்பட்டதா? நேற்று இரவு 8 மணிக்கும் இன்று அதிகாலை 3 மணிக்கும் துப்புரவாய் சோதிக்கப்பட்டது. வெடிகுண்டு எதுவும் பொருத்தப்பட்டிருக்கவில்லை. பைலட்டும் அந்த 11 பேரும் சோதிக்கப்பட்டார்களா? ஆம். மெட்டல் அண்ட் டைனமைட் டிடெக்டர் வைத்து எல்லோரும் தடவப்பட்டார்கள். யாரிடமும் எதுவும் இல்லை. ஹெலிகாப்டர் பைலட் அருகே வந்து நின்றார். ஐஜி பால்சிங்கத்திடம் சொன்னார், எவ்ரிதிங் ஓகே சார், ஸ்பாட்டுக்கு புறப்படலாமா? வரோம். பால்சிங்கம் தலையாட்டிவிட்டு ரன்வேயில் நின்றிருந்த ஹெலிகாப்டரை நோக்கி போக எல்லோரும் அவரை தொடர்ந்தார்கள்.